டென்டல் இம்ப்ளான்ட்டில் வந்து பெஸ்ட் டென்டல் இம்ப்ளான்ட்னு எதானு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு லைஃப் லாங் டென்டல் இம்ப்ளான்ட் வரணும், பெஸ்ட் டென்டல் இம்ப்ளான்ட் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர், அதே நம்ம பண்ணலாம். இது வந்து நிறைய ஒரு காமனான கொஸ்டின் இது. ஸோ அது மாதிரி பெஸ்ட் டென்டல் இம்ப்ளான்ட் ஒன்று இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது எந்த இம்ப்ளான்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டென்டல் இம்ப்ளான்ட்னா என்னென்னு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் வந்து ஒரு நேச்சுரல் டூத்தோட க்ளோசஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் டென்டல் இம்ப்ளான்ட். அப்படின்னா பற்களுக்கு பார்த்தீங்கன்னா பற்களுக்கு வேர் இருக்குது, அந்த வேர் வந்து எலும்பில் புதைஞ்சிருக்கும், அந்த எலும்புக்கு மேலே ஈர் கவர் ஆகிருக்கும், அதுக்கு மேலே பற்கள் வந்து க்ரௌன் பகுதி இருக்கும். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் வந்து அதோட ரூட் ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா என்ன, இந்த பற்களோட வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பற்களை க்ரௌன் கொடுத்து பொருத்துவோம். இதுதான் டென்டல் இம்ப்ளான்ட். குறிப்பாக சொல்ல போனால் இதுக்கு பேர் தான் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு பேர். நிறையா டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் இருக்குது. நான் இப்போ சொல்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு பேர் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட். சில பேர் நிறையா கேள்வி கேட்பாங்க, இந்த பேசல் இம்ப்ளான்ட்லாம் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் அந்த சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்குது. சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்னா என்ன? நான் பேசுகிறது வந்து யூஸ்வலாக ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் தான் நான் வந்து யூஸ்வலாக ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? வேர்ல்டு பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டென்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுல மிக அதிகமான ரிசர்ச் பேப்பர் உள்ளது. அதாவது ரிசர்ச்னால் என்ன, நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் செஞ்சு அதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் செஞ்சு எவ்வளோ வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் அது வந்து பப்ளிஷ் ரிசல்ட்ஸ், அதாவது அக்ராஸ் தி வேர்ல்டு அந்த மாதிரி பண்ணதும் சரி, அண்ட் ஆர் நிறைய நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் முறையும் சரி, இது எல்லாமே ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் தான். ஸோ இதில் தான் அதிகமான சயின்ஸ் பேக்கிங் இருக்குது அண்ட் அதிகமான ரிசர்ச் பப்ளிகேஷன் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம டென்டல் இம்ப்ளான்ட், பெஸ்ட் டென்டல் இம்ப்ளான்ட்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்லேயே வந்து நிறையா கம்பெனிஸ் வருது, நிறையா டைப் ஆஃப் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டை பற்றி அது அடிஷ்னல் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக நம்ம பேசல் இம்ப்ளான்ட்டாக இருக்கட்டும், சப்பெரியாஸ்டியல் ஃப்ரேமை வந்து இப்போதைக்கு தனியாக வச்சுட்டு ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் ஆன் தி ஹோல் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பண்ண முடிஞ்சுன்னா இதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இம்ப்ளான்ட். இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டில் நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த இம்ப்ளான்ட்டோட மெட்டீரியல் என்ன. யூஸ்வலாக இம்ப்ளான்ட்டோட மெட்டீரியல் எதர் டைட்டானியம் ஆர் டைட்டானியம் அலாயாக இருக்கும் ஆர் ஜிர்கோனியாவாக இருக்கும். இந்தியாவில் காமனாக விற்கிறது வந்து டைட்டானியம் ஆர் டைட்டானியம் அலாய் தான் இருக்கே தவிர ஜிர்கோனியா இம்ப்ளான்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவில் நிறைய கம்பெனிக்கு ஜிர்கோனியா அலாய் இம்ப்ளான்ட் விற்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட். ஒரு மெடிக்கல் டிவைஸை வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டிவைஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கா, அதுக்கு உண்டான ரிசர்ச் என்னன்னு செக் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஜிர்கோனியா இம்ப்ளான்ட் வெளிநாட்டில் ப்ராக்டிஸ் ஆகுது, ஆனால் இந்தியாவில் இன்னும் அவ்வளோ காமனாக அவைலபிள் கிடையாது. ஃபியூ கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. காமனான இம்ப்ளான்ட் வந்து டைட்டானியம். ஸோ டைட்டானியம் அலாய் வந்து முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்? ஸோ ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டில் டைட்டானியம் அண்ட் டைட்டானியம் அலாய் ஆர் குட் இம்ப்ளான்ட்ஸ். இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா இந்த டைட்டானியம் அலாயை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி பயோ கம்பேட்டபிள். ஸோ பயோ கம்பேட்டபிள்னா என்ன? அந்த நம்ம அதை வந்து நம்ம உடலில் அந்த அலாயை நம்ம பொறுத்துறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த அலாய்க்கு வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனோ ஒரு ஃபாரின் பாடி ரியாக்ஷனோ அது இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம உடலில் பொறுத்த வரைக்கும் அந்த அலாய் வந்து ஃபாரின் பாடி ரியாக்ஷனாக இருந்ததுன்னா என்னாகும், அந்த பாடி வந்து அந்த இம்ப்ளான்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடும். பயோ கம்பேட்டபிலிட்டி இருக்கும்போது அந்த ஃபாரின் பாடி ரியாக்ஷன் இருக்காது. அது உடம்பு வந்து நம்ம அதை ஃபாரினாக கன்சிடர் பண்ணாமல் நம்ம உடலில் ஒரு பகுதியாக அதை கன்சிடர் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி புதுசாக போன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இந்த டைட்டானியம். ஸோ இந்த புதுசாக போன் ஃபார்ம் ஆகிற ப்ரொசீஜருக்கு பேர் ஆசியோ இன்டகிரேஷன்னு பேர். இப்போ ஆசியோ இன்டகிரேஷன்னா நம்ம உடலில் எலும்பில் பொருத்தக்கூடிய அந்த டைட்டானியம் அலாய் இம்ப்ளான்ட், ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டை சுற்றி நம்மளோட நேச்சுரல் போன் ஃபார்ம் ஆகும்போது அந்த இம்ப்ளான்ட் வந்து ஃபேமாக எலும்பில் வந்து பதிஞ்சு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஆசியோ இன்டகிரேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து டைட்டானியம் அலாய், அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். இந்த டைட்டானியம் அலாயில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ரிசர்ச் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டைட்டானியம் அலாய் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸோ எதனால இந்த டிஃப்ரெண்ட் காஸ்டிங் வருது அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வருது. ஸோ பொதுவாக வந்து யூஎஸில் தயாரிக்கிற இம்ப்ளான்ட்டோ ஆர் யூரோப்பில் தயாரிக்கிற இம்ப்ளான்ட்டோ
ஒரிஜினல் ரிசர்ச், அதாவது அந்த இம்ப்ளான்ட் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கட்டும் 30 வருஷமாக இருக்கட்டும் அந்த கம்பெனியில் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து ரிசர்ச் டேட்டாவோட அந்த இம்ப்ளான்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரிஞ்சன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் வந்து இன்னும் பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். இதனால் சொல்கிறேன்னா, இப்போ டைட்டானியம் வந்து ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஏரோப்ளேன் பார்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஏன் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக வந்து அந்த மிஷின் பண்ணுவாங்க. ஒரு மெட்டல் ஆஃப் டைட்டானியத்தை மிஷின் பண்ணி அது ரூட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மிஷினிங் ப்ராசஸில் நிறையா இம்ப்யூரிட்டிஸோ ஆர் அதில் மிஷின் பண்ணுறதுனால வர டெபாசிட்டோ அந்த இம்ப்ளான்ட்டில் பதியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் கம்பெனி எல்லாமே வந்து ஒரு க்ளீன் ரூம் ஃபெசிலிட்டியில் அது கம்ப்ளீட்டாக அந்த இம்ப்ளான்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் கண்டாமினேஷன், ஸோ வேறு மெட்டலும் அதில் இருக்கக்கூடாது, வேறு சர்ஃபேஸ் கண்டாமினண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப க்ளீன் சர்ஃபேஸாக இருந்தால் தான் இந்த பயோ கம்பேட்டபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லைன்னா, அவருக்கு அந்த க்ளீன் ரூம் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய இம்ப்யூரிட்டிஸ் அந்த டென்டல் இம்ப்ளான்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறேன், அது ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டாக தான் இருக்கும், டைட்டானியமாக தான் இருக்கும். ஆனால் அதோட மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியில் வந்து இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த குறைபாடுனால நம்ம வாயில் போடுற இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் டென்டல் இம்ப்ளான்ட்னா ஒன் ஆஃப் தீஸ், இந்த இப்போ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா, ஸோ அதுக்கு உண்டான CE சர்டிஃபிகேஷன், இந்த யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் இருக்கா, US FDA அப்ரூவல் இருக்கா, அந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட்டுக்கு உள்ள ஒரிஜினல் ரிசர்ச் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய இம்ப்ளான்ட் பிராண்ட், ஸ்பெசிஃபிக்கான இம்ப்ளான்ட் பிராண்ட் பற்றி பேச விரும்பல, ஒரு கம்பெனிக்கு கம்பெனி காம்படிஷன் மாதிரி இருக்கும். பட் எஸ்டாப்ளிஷ் ரெப்யூட்டட் அந்த US பிராண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாக இந்த ஸ்டாண்டர்ட் இம்ப்ளான்ட்டாக இருக்கும், ஒரிஜினல் ரிசர்ச் இருக்கும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட ரிசர்ச்சை எடுத்துகிட்டு அந்த இம்ப்ளான்ட் டிசைனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இம்ப்ளான்ட் டிசைனை காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி மாசாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எஸ்டாப்ளிஷ் கம்பெனிலலாம் இப்போ ஒவ்வொரு பேட்ச் வருதுன்னா ஒவ்வொரு பேட்சும் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. நாட் எஸ்டாப்ளிஷ் கம்பெனியில் எல்லா பேட்சும் குவாலிட்டி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணாத போது சம்டைம்ஸ் அந்த இம்ப்யூரிட்டிஸ்னால அந்த இம்ப்ளான்ட், நம்ம வாயில் போடுற இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் generally go with an established root form implant, titanium implant, ஒரு reputed brand implant நம்ம பண்ணும்போது this will be the best implant. இது வந்து இப்போ நான் சொல்கிற best implant only from a என்ன சொல்கிறது, from a brand perspectiveல சொல்கிறேன். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, நம்ம மவுத்துக்கு, நம்மளுக்கு இருக்கிற எலும்புக்கு, நம்மளோட உடம்போட கண்டிஷனுக்கு எது பெஸ்ட் இம்ப்ளான்ட்னு இன் கன்சல்டேஷன் ஆஃப் த டாக்டர் நம்ம முடிவு செய்யணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட பல் எடுத்ததுக்கப்புறம் அவர் பல் எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற போன் தன்மை, எவ்வளோ எலும்பு இருக்குது நமக்கு, அந்த போனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்கா ஆர் டென்ஸாக இருக்கா, அண்ட் எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் எலும்பு இருக்குது, நம்மளோட லோடிங், அதாவது நம்மளோட ஃபுட்டு மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் சேரும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் வரும், என்ன மாதிரி பற்கள் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் பொறுத்து நான் சொல்கிற அந்த பெஸ்ட் குவாலிட்டி இம்ப்ளான்ட் இருக்கு இல்லையா, நான் சொல்கிற யூரோப்பியன் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் ஆஃப் பெஸ்ட் குவாலிட்டி இம்ப்ளான்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கிரடேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் விச் இஸ் த மோஸ்ட் ஐடியல் இம்ப்ளான்ட், ஸோ நம்மளோட பற்களுக்கும் கொடுக்க போகிற பற்களுக்கும் எலும்புக்கும் ஏற்ற மாதிரி இதில் 1 or 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் எப்போ பல்லு கொடுக்க போகிறோம், இதை நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் இம்ப்ளான்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.